தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கிறிஸ்துடைய பிள்ளைகளே, யார் இந்த உலகத்திலே தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள்? யார் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாய் இருப்பார்கள்? யார் இந்த உலகத்திலே கலிகூறப்படுவார்கள்? யார் இந்த உலகத்திலே தேவனிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள்? நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஞானி சொல்லியிருக்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி. ஆம், என் அன்புக்குரிய பிள்ளைகளே, யார் வாழ்வடைய மாட்டார்கள்? தன் பாவங்களை மறைக்கிறவர்கள். யார் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? யார் வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? யார் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிறவன் மாத்திரம்தான், அதை விட்டு விடுகிறவள் மாத்திரம்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வாள் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பாவங்களை மறைக்கலாம், அதை அறிக்கை செய்து விடாமல் காணப்படுவீர்கள் என்றால், அதை விட்டு விடாமல் மறைத்து யாருக்கும் தெரியவில்லை, நாம் செய்வது யாருக்கும் தெரியவில்லை என்று மீண்டும் 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 நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தருகிற நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ரட்சிப்பை இழந்து விட்டுவீர்கள் என்று பொருள். வெறுமனே அறிக்கை செய்து, தன் பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடாமல் அதை கடைபிடித்துக் கொண்டு சிறிதளவு பரவாயில்லை என்று கடைபிடித்துக் கொண்டு வாழ்வீர்கள் என்றால் கூட உங்களுக்கு இரக்கம் கிடைக்காது, தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் பாவம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. சிறிதளவு பாவம் போதும் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடுவதற்கு. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நண்பர்களுடைய பேச்சுகளை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தையும் கடினமான உபதேசத்தையும் உதாசீனப்படுத்துவீர்கள் என்றால் இரக்கத்தையும் மீட்பையும் நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். கர்த்தருடைய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். நித்திய வாழ்வை இழக்கிறீர்கள் என்றுதான் உண்மையான அர்த்தம். தெய்வ பிள்ளைகளே, உலகம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. உலகத்தின் காரியங்கள், பொருளாசைகள் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது. கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே உங்களுக்கு நன்மை வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், உங்கள் உறவினர்கள் நன்றாய் இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தார்கள் நன்றாய் இருக்க வேண்டும், உங்கள் தலைமுறையினர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது, நான் அப்படி கிடையாது என்று நீங்கள் வீம்புக்கென்று இருமார்ப்போடு நிற்பீர்கள் என்றால் நீங்கள் பொல்லாதவர்களாய் காணப்படுவீர்கள். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்புவித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தருடைய நன்மையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.